அந்த கைவிலங்கோட மற்றும் அந்த ரப்பர் பொருத்தப்பட்ட இறுக்கமான அந்த பட்டியோடு இருக்கின்ற பொழுது கூட அவர் சிரித்து கொண்டிருக்கின்றார். உண்மையிலேயே ஒரு கூலான கைதி என்கின்ற வகையில் சில வாசகங்கள் கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் வந்து கொண்டிருக்கின்றது. தன்னுடைய முடியை ஒரு முடி திருத்தத்தில் கட்டை ஆக்கிட்டு வேறு வடிவத்தில் இவா கொஞ்ச நாள் இலங்கையில் நடைமாடி திரிஞ்சு பிறகு இந்தியாவுக்கு சென்று போலீஸ் நிலையத்தில் இருந்தவர்கள் இந்த விடயங்களை வெளியில் சொல்லிவிட முடியும் என்றதுக்காண்டி இந்த விடயங்களை கசியாமைய வைத்திருந்தார். ஒரு வைரஸ் காய்ச்சல் இருப்பதாக ஒரு கதையை கூறி விடுப்பு பெற்றுக்கொள்கின்றார். ஆனால் இவர் இந்த அண்டர் கிரவுண்ட் ஆபரேஷன் என்று சொல்வார்கள். இதுக்குள்ள சம்பந்தப்பட்டிருக்கின்ற குற்றவாளிகள் சம்பந்தமான விடயங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்தோன்று. மஹிந்த ராஜபக்ச, நாமல் ராஜபக்ச போன்றவர்கள் இந்த பாதாள உலக குழுக்களை வைத்து நடத்தி இருந்தார்கள். கோட்டபாய ராஜபக்சவுக்கு சம்பந்தம் இருக்கிறது. ஏனென்றால் ஓய்வு பெற்ற சில புலனாய்வு அதிகாரிகளை வச்சு அவர் ஒரு குழு ஒன்று அமைத்துக் கொண்டிருந்தார். அரசியல் வட்டாரங்களில் இருக்கிற முக்கிய பலர் உள்ள போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்று தேசிய மக்கள் சக்தியில் இருக்கிற அரசாங்கம் சொல்லியிருந்தது. ஜெஃப்னாபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம். இலங்கையில் இன்றைய பேசுபொருளாக இருக்கிறது இஷாரா சிவபந்தி. இஷாரா சிவபந்தி நேபாளத்துக்கு சொல்கிறார். நேபாளத்தில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதற்கு முதல் இஷாரா சிவபந்தி எந்த வடிவத்தில் எப்படி இருந்தார் என்ற விஷயங்கள் அண்மை காலமாக வெளியாக கொண்டே இருக்கின்றன. குறிப்பாக இந்த விஷயம் நடந்த பிறகு, அதாவது கனேமுல்ல சஞ்சீவ புதுக்கடை நீதிமன்றத்தில் சுட்டு கொல்லப்பட்ட பிறகு அந்த சுட்டுக்கொன்ற நபரை கைது செய்யிச்சிட்டேன். சுட்டுக்கொண்ட நபரை கைது செய்த பிறகு இந்த 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 இதுக்கு துணை போனது இவா தான். சட்ட புத்தகத்துக்கு துப்பாக்கியை மறைச்சி வச்சு இவற்றை கையில் கொடுத்தது இவா தான் என்கின்ற விடயம் தெரிய வருது. இஷாரா சிவபந்தி தான் என்ற விடயம் தெரிய வருது. தெரிய வந்த பிறகு இவா அங்கேருந்து தப்பிச்சு போய் தன்னுடைய முடியை ஒரு முடி திருத்தத்தில் கட்டை ஆக்கிட்டு வேறு வடிவத்தில் இவா கொஞ்ச நாள் இலங்கையில் நடைமாடி திரிஞ்சு பிறகு இந்தியாவுக்கு சென்று இந்தியாவில் இருந்து பிறகு நேபாளத்தை நோக்கி சொல்கிறார். ரயில் மூலமாகத்தான் இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதான தகவல்கள் வெளியாகியிருந்தன. இதற்கு கே பாய் என்ற ஒருவர் இவருக்கு உதவி செஞ்சிருந்ததான தகவல்கள் வெளிவந்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஜாழ்ப்பாணத்தில் இருந்த தம்பதியினரும் இவாவுக்கு உதவி செஞ்சிருந்தார் என்ற தகவல்கள் அண்மை காலமாக வெளியில் வந்து கொண்டே இருக்கின்றது. சரி, இது இவ்வாறு இருக்க இவ்வளவு காலம் இவாவை ஏன் பிடிக்கல என்ற ஒரு கேள்வி ஒன்று எழுந்திருந்தது. இப்போ அண்மை காலமாகவே இவா கட்நாயக விமான நிலையத்தின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. அந்த சமயத்தில் யாருமே வெளியில் செல்ல முடியாத என்ற சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது. துறைமுகங்கள் பலப்படுத்தப்பட்டிருந்தது என்ற விடயங்கள் அண்மை காலமாக நாங்கள் கேள்விப்பட்ட விடயங்களாக இருந்தது. ஆகவே ஜாழ்ப்பாணத்தில் இருந்து இந்தியா சென்று அப்புறம் இந்தியாவிலிருந்து நேபாளம் செல்கின்ற அளவுக்கு அந்த அளவுக்கு இறுக்கமான சூழ்நிலை ஏன் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்ற ஒரு கேள்வி எழுந்த இந்த நேரத்தில் இன்னொரு விஷயம் வெளியாக இருக்கின்றது. இந்த குறிப்பிட்ட பொறுப்பதிகாரி இது சம்பந்தமாக நோட்டமிட்டு கொண்டே இருந்ததான தகவல்கள் வெளியாக இருந்தன. ஏன் இந்த தகவல்களை வெளியிடவில்லை என்றால், ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இந்த கெகல் பத்ர பத்மி, மனம்பேரி போன்றவருடைய தகவல்களை வைத்து பார்க்கின்ற பொழுது, ஏன் உயிர்த்த நேர தாக்குதலில் கைது செய்யப்பட்டவருடைய தகவல்களை வைத்து பார்க்கின்ற பொழுது போலீஸ் திணைக்களத்திலேயே உளவாளிகள் இருந்திருந்தார்கள். யாருக்கு? இந்த பாதாள உலக குழுக்களுக்கான உளவாளிகளும் அல்ல உயிர்த்த நேர தாக்குதலை நடத்துவதற்கு துணை போனதாக கூடப்படுகின்ற உளவாளிகளும் எங்கே இருந்தவர்கள் என்றால் இந்த போலீஸ் நிலையத்திலே இருந்திருக்கின்றார்கள். ஆக இந்த போலீஸ் நிலையத்தில் இருந்தவர்கள் இந்த விடயங்களை வெளியில் சொல்லிவிட முடியும் என்றதுக்காண்டி இந்த விடயங்களை கசியாமைய வைத்திருந்தார்கள். ஏன்? அரசியல் வட்டாரங்களில் இருக்கின்ற பிரபல அரசியல்வாதிகளுக்கு கூட இந்த விடயம் தெரியாது. ஆக இந்த குறிப்பிட்ட நபர், அதாவது இந்த போலீஸ் அதிகாரி இந்த விஷயத்தை மறைமுகம் வச்சிருக்காங்க. அதுக்கு முதல் தான் விடுப்பில் போகிறார். என்னென்னா, தனக்கு ஒரு வைரஸ் காய்ச்சல் இருப்பதாக ஒரு கதையை கூறி விடுப்பு பெற்றுக்கொள்கின்றார். ஆனால் இவர் இந்த அண்டர் கிரவுண்ட் ஆபரேஷன் என்று சொல்வார்கள், யாருக்குமே தெரியாமல் இவர் ஒரு உளவாளியாக இந்த விடயங்களை பார்வையிட்டு கொண்டிருந்தார். அப்போ இந்த விஷயம் நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் இப்போ நேபாளம் போகிறது கூட அங்கே நோட்டமிடப்படுகின்றது. ரகசியமாக நோட்டமிட்ட பிறகு ஒரு நேபாளத்தில் அதற்கான விடயங்கள் கைகூடி வந்த பிறகு கைது செய்கின்றார்கள். கைது செய்த பிறகு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கேன்டா, அந்த இடத்துல இவா கைது செய்யப்படாது விட்டால் மொரீஷியஸுக்கு தப்பி போயிருப்பார். அப்போ ஐரோப்பிய நாடுக்கான ஒரு பயணம் ஒன்றை இவா மேற்கொண்டிருப்பார் என்ற தகவல் வெளியாக இருக்கிறது. ஆகவே இந்த ஆசியாவுக்குள்ளேயே வச்சுவாக பிடிச்சா விஷயம் இலகுவாக போயிடும். அப்படி இல்லாத பட்சத்தில் இன்டர்போல் எங்கே நாங்கள் பேசணுமெண்டா ஐரோப்பாவில். அப்போ ஐரோப்பா போய்க்கு அங்கே சட்ட சிக்கல்கள் நிறைய இருக்குது. இப்போ அசாத் மௌலானா என்ற விடயத்தில் கூட அசாத் மௌலானாவை இங்கே கொண்டாடுறதுல இருக்கிற சிக்கலே அங்கே ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுதி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிங்கப்பூரில் இருக்கிற அர்ச்சுனா மகேந்திரவை இங்கால் கொண்டு வரதுக்கு ஒரு சிக்கல் ஒன்று நிலவுது என்று பார்த்தீங்கன்னா, அங்கே அவர் தனக்கான ஒரு அடித்தளம் ஒன்று இறுக்கமாக போட்டார். யார்? அர்ச்சுனா மகேந்திர.
அங்கே இருக்கிற ஒரு நிறுவனத்தின் பிரபல பதவியில் இருக்கிறார், முக்கிய பதவியில் இருக்கிறார்ன்றதுக்காக அந்த நாடு வந்து அவர் இங்கே வழங்காது. அப்போ அங்கே அவரை நாடு கடத்தில் சிக்கல், அசாத் மௌலான நாடு கடத்தில் சிக்கல். ஆகவே செவ்வந்தியும் அப்படி ஒரு பாதைக்கு சென்று விட்டால் செவ்வந்தியை இங்கே கொண்டு வரது மிகப்பெரிய சிக்கல் என்ற காரணத்தினாக உடனடியாக நேபாளத்துக்கு புறப்பட்ட அப்புறம் உடனடியாக அவர் இங்கே கொண்டு வர்றார். அவர் இங்கே கொண்டு வந்த பிறகு பல செய்திகள் வெளியானதை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. நகைச்சுவை பாணியில் சில செய்திகளை நாங்கள் பார்த்துருப்போம். இஷாரா சிப்பந்தி அவர்கள் சிரித்து கொண்டு போகின்றார். கிட்டத்தட்ட அந்த புதுக்கடையில் கொலை செய்த அந்த குற்றவாளியை பிடிக்கின்ற பொழுது கூட இந்த கிரஷ் என்கின்ற ஒரு மெட்டீரியல், கிரஷ் என்கின்ற ஒரு வகையிலான சில துணுக்கள் வந்து சமூக வலைத்தளங்களில் பரவியதை அடுத்து போலீசார் உடனடியாக எச்சரிக்கை விடுகின்றார்கள். அவரை ஒரு கதாநாயகன் போல் காட்டுவதை உடனடியாக நிறுத்துங்கள். அதே விளையாட்டு தான் திருப்பி இங்கே வருது. செவ்வந்தியை கதாநாயகியாக பிரதிநிதித்துவப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இது இளைஞர்கள் மத்தியில் ஒரு தவறான போக்கை கொண்டு செல்லும் என்றுதான் உண்மையான ஒரு விடயம். உடனடியாக அரசாங்கம் அல்லது போலீஸ் அதிகாரிகள் இதற்கும் ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ளணும். ஏனென்றால் ஏற்கனவே ஒரு குற்ற பின்னணியோடு தொடர்பட்ட ஒருவரை இப்படி விளம்பரப்படுத்துவது, ஒரு கதாநாயகியை போன்று விளம்பரப்படுத்துவது பெண்கள் மற்றும் இளைஞர்கள் மீதான நோக்கத்தை மாற்றக்கூடிய ஒரு செயற்பாடு என்கின்ற விமர்சனமும் இப்போ அடிக்கடி வந்து கொண்டே இருக்கின்றது. அந்த கைவிலங்கோட மற்றும் அந்த ரப்பர் பொருத்தப்பட்ட இறுக்கமான அந்த பட்டியோடு இருக்கின்ற பொழுது கூட அவர் சிரித்து கொண்டிருக்கின்றார். உண்மையிலேயே ஒரு கூலான கைதி என்கின்ற வகையில் சில வாசகங்கள் கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் வந்து கொண்டிருக்கின்றது. சரி, இதுவாறு கேட்க செவ்வந்தி தொடர்பான சில முக்கியமான நகர்வுகள் வெளியானதை தொடர்ந்து இதுக்குள்ள சம்பந்தப்பட்டிருக்கின்ற குற்றவாளிகள் சம்பந்தமான விடயங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துருக்கு. கெகல்பத்ர பத்மேனுடைய தந்தையை கொலை செய்ததன் காரணத்தால் தான் கனேமுல்ல சஞ்சீவை கொலை செய்யப்பட்டிருந்தார் என்ற ஒரு தகவல்கள் இவர்களுடைய விசாரணைகளின் அடிப்படையில் வெளிவந்திருந்தது. ஆகவே இப்போ இதுக்குள்ள சம்பத் மெனம்பேரியும் உள்ள வருகின்றார். சம்பத் மெனம்பேரி இஷாரா செவ்வந்திக்கு உதவி செய்திருக்கக்கூடும் என்கிற தகவல்களும் இப்போ வெளியில் வந்து கொண்டிருக்கின்றது. ஏன் சம்பத் மெனம்பேரி இஷாரா செவ்வந்திக்கு உதவி செய்திருக்கக்கூடும்? ஆகவே சம்பத் மெனம்பேரிக்கும் கெகல்பத்ர பத்மேக்கும் இடையில் என்ன தொடர்பு இருக்கின்றது? அது மட்டும் இல்லாமல் சம்பத் மெனம்பேரிக்கும் ராஜபக்சக்களுக்கும் இடையில் தொடர்பு இருக்கின்றது என்கின்ற தகவல்கள் அரசியல் வட்டாரங்களிலிருந்து தொடர்ந்து வெளிவந்த வண்ணம் இருந்தன. குறிப்பாக மஹிந்த ராஜபக்ச, நாமல் ராஜபக்ச போன்றவர்கள் இந்த பாதாள உலக குழுக்களை வைத்து நடத்தி இருந்தார்கள் என்ற தகவல்களும் வெளிவந்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் அண்மையில் கூட இந்த எக்னலிகொட மற்றும் லசந்த விக்ரமதுங்க போன்றவருடைய கடத்தல்களில் கோட்டபாய ராஜபக்சவுக்கு சம்பந்தம் இருக்கிறது. ஏனென்றால் ஓய்வு பெற்ற சில புலனாய்வு அதிகாரிகளை வச்சு அவர் ஒரு குழு ஒன்று அமைத்து கொண்டிருந்தார். அந்த குழுவின் மூலமாகத்தான் இந்த கடத்தல்கள் நடைபெற்றது என்று யார் சொன்னார் என்றால் சரத் பொன்சேகா அவர்கள் ஒரு தகவலை வெளியிட்டிருந்தார். சரத் பொன்சேகாவுடைய தகவலை வைத்து பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு வகையில் ராஜபக்ச குழாமினர் தங்களுக்கு கீழே ஒரு பாதாள உளவு குழுக்களை முன்வைத்திருக்கலாம், அதற்கு அரசு அதிகாரிகளை பயன்படுத்தியிருக்கலாம் என்கிற தகவல்கள் வெளியில் வந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இதால தான் இப்போ இந்த பாதாள உலக குழுக்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் அல்லது போலீஸ் அதிகாரிக்கும் சில பேருக்கு, எல்லாருக்கும் சில பேருக்கும் இடையில தொடர்புகள் இருப்பதான தகவல்களும் வெளிவந்து கொண்டிருக்கின்றன என்று அரசியல் வட்டாரங்கள் ஒரு தகவல் லேசாக கசிந்த வண்ணமே இருக்கின்றது. அந்த நேரத்தில் நாமல் ராஜபக்ச இப்போ உடனடியாக இந்த இஷாரா சிப்பந்தி கைது செய்யப்பட்டவர்களோட இந்த பின்னணி வெளியில் வரணும், யார் யார் இதில் சம்மந்தப்பட்டிருக்கின்றார் என்ற விடயம் வெளியில் வரணும் என்று நாமல் ராஜபக்சவர்கள் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த ஊழல் மோசடி தொடர்பான விஷயத்தில் கூட இந்த அரசை விமர்சித்திருந்தார். போதைப்பொருள் மாஃபியாக்கள் சம்பந்தமான விஷயத்தில் கூட இந்த அரசை விமர்சித்திருந்தார் யார்? நாமல் ராஜபக்ச. இதற்கு பிரதி அமைச்சர் இரங்க குணதுங்க ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காரு என்று பார்த்தீங்கன்னா, நாமல் ராஜபக்ச இவ்வளோத்துக்கு பயப்பட தேவையில்லை, இன்னும் செவ்வந்தி அவரை பற்றின விஷயங்களை வெளியில் சொல்லலை. இதான் அவருடைய அந்த டேக்லைன். அந்த சொன்ன விஷயத்தில் ஒரு சிறு பகுதி. நாமல் ராஜபக்ச இப்போ பயப்பட தேவையில்லை, ஏனென்றால் இன்னும் செவ்வந்தி நாமல் ராஜபக்ச தொடர்பான விஷயங்களை வெளியில் சொல்லலை, அல்லது நாமல் ராஜபக்ச பற்றின விடயங்களை செவ்வந்தி வெளியில் சொல்லலை என்ற விஷயத்தை அவர் சொல்லியிருக்கார். இதில் என்ன தெரிய வருதுண்டா, ஏதோ ஒரு வகையில் அவர் இந்த நாமல் ராஜபக்சவுக்கு இதில் தொடர்பு இருக்கிறதால தான் நாமல் ராஜபக்ச துள்ளி கொண்டிருக்கிறார், அல்லது பயப்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த அச்சத்தின் வெளிப்பாடு தான் இந்த பதறுதல் அல்லது அரசை விமர்சித்தல் என்ற நோக்கத்தில் சொன்னாரோ என்னவோ தெரியவில்லை. ஆனால் கிட்டத்தட்ட ராஜபக்சக்களுக்கும் இஷாரா செவ்வந்திக்கும் மெனம்பேரிக்கும் கெகல்பத்ர பத்மே இந்த 4 பேருக்கும் இடையிலாக ஏதோ ஒரு நெருங்கிய தொடர்பு இங்கே இருக்கிறது. கெகல்பத்ர பத்மேக்கும் இஷாரா செவ்வந்திக்கும் இடையில் இருக்கிற தொடர்பு வந்து கனேமுல்ல சஞ்சீவ் என்ற கொலை சம்பந்தமான உடைய. அதுக்கப்புறம் மெனம்பேரி இஷாரா செவ்வந்திக்கு உதவி செய்கின்ற தகவல்கள் வெளிவந்த சூழ்நிலையிலிருந்து அந்த விடயம் தெரியுது. ஆக மெனம்பேரியின் ராஜபக்சவுக்கும் தொடர்பு இருக்கின்ற விடயங்கள் வெளியில் வந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இந்த 4 பேருக்கும் இடையில் தொடர்பு இருக்குமோ என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஆகவே இந்த
உயிர்த்தனார் தாக்குதல் எடுத்துக்கொள்வதாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் 2009 காலப்பகுதியில் நடந்த கடத்தல் சம்பவங்கள் மற்றும் கொலை சம்பவங்களில் வந்து இந்த ராஜபக்ச குழாமினர் சம்மந்தப்பட்டிருக்கலாம் என்ற தகவல் வழியாக இருந்து இது வெறுமனே வடக்கில் மட்டுமில்லை, கிழக்கில் திருகோணமலை கடற்படை முகாமில் இருந்த வசந்த கருணா கூட சம்பந்தமான விஷயங்கள் வெளிவருகின்ற பொழுது கூட அதில் அடிபட்ட பேர் ராஜபக்சர்களுடைய பேர்களும் அடிபட்டிருந்தது. வெள்ளை வேன் கடத்தல் சம்பந்தமான விடயங்களில் ராஜபக்சர்களுடைய பேர் அடிபட்டிருந்தது. யுத்த நேர தாக்குதலில் பிமல் ரத்நாயக்க சொல்கிறார், ஒரு ஆட்சி மாற்றத்துக்காகத்தான் யுத்த நேர தாக்குதல் கொண்டு வரப்பட்டால் அங்கே அடுத்த ஆட்சி மாற்றம் கோட்டபாய ராஜபக்ச. இது நாங்கள் பலமையாங்களுடைய காணொலியை சொல்கிற விஷயம்தான். ஆக ஏதோ ஒரு வகையில் இந்த பாதாள உலக குழுக்களோட சம்பந்தப்பட்டு ராஜபக்ச குழாமினர் இருக்கின்றார்கள் என்றால் இனி வருங்காலங்களில் ராஜபக்ச குழாமினர் மேலே நடவடிக்கை எடுக்கப்படுமோன்ற கேள்விகள் இப்போ எழுந்து கொண்டு தான் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நிஷாம் காரியப்பர் பேசுகின்ற பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருந்தார். இந்த ரவி செனவிரத்ன அவர்கள் பாதுகாப்பு செயலாளர் ரவி செனவிரத்ன அவர்கள் சொல்கின்ற பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறார். எங்களுக்கு இந்த உயிர்த்தனார் தாக்கலுடைய பிரதான சூத்திரதாரி வெளிப்பட்டு விட்டார். அப்போ அவர் சொல்லியும் இன்னுமே நடவடிக்கை எடுக்கலை என்ற ஒரு இறுக்கமான கேள்வியை கேட்கின்றார். இதற்கு தேசிய மக்கள் சக்திட்டேன்னு சொல்லப்படுற விஷயம் என்ன, அப்போ அவர் அப்படி ஒரு விஷயமே சொல்லலையேன்னு இப்போ கூட நிஷாம் காரியப்பர் அந்த விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக கூறியிருக்கின்றார். அப்போ இந்த பிரதான சூத்திரதாரியை வெளிப்படுத்தாமல் இருக்கிறதுக்கான அப்படி கண்டுபிடிக்கப்பட்டால் பிரதான சூத்திரதாரியை இன்னும் வெளிப்படுத்தாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? சரி, இப்போ ஏற்கனவே நாங்கள் இசாரா செவ்வந்தியை ஏன் இன்னும் கை செய்யப்படலாவா, வெளியில் போக மட்டும் பார்த்தோன்னு இருந்தீங்களான்ற கேள்விகளை விமர்சனமாக முன்வைத்ததுக்கு ரகசிய நாவல்களை மேற்கொண்டு அவர்களை பிடிக்கிறதுக்காக தான் இந்த விஷயம் செய்தோம் என்ற விஷயத்தை அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அதே போல் பிரதான சூத்திரதாரியை விட அதற்கு மேலேயும் ஒருவர் இருந்தால் அவரை பிடிப்பதற்காகத்தான் இந்த விஷயத்தை இவர்கள் மறைமுகமாக வச்சிருக்கின்றார்களோ என்ற கேள்வி மிக பிரதானமாக எழுந்திருக்கின்றது. அப்போ உயிர்த்தனார் தாக்குதலோட சம்பந்தப்பட்ட பிரதான சூத்திரதாரி கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அரசியல் வட்டாரங்களில் இருக்கிற முக்கிய பலர் உள்ளே போவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தேசிய மக்கள் சக்தியில் இருக்கிற அரசாங்கம் சொல்லியிருந்தது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அப்படி சொன்னதை வைத்தோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் இப்போ அனலைஸ் பண்ண இந்த விஷயங்களையும் வச்சு பார்க்கின்ற பொழுது அடுத்த கட்டம் ராஜபக்சர்களுடைய கைது இருக்கலாம். ஏன்னா ராஜபக்சர்கள் இதுவரைக்கும் கைது செய்யப்படையில்லையான்னு கேட்டிங்களா, பட்டிருக்கிறார்கள். ஜோசித ராஜபக்ச கைது செய்யப்பட்டிருக்கின்றார், சசீந்திர ராஜபக்ச கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் அந்த குற்றச்சாட்டு என்ன? ஊழல் மோசடி சம்பந்தமான குற்றச்சாட்டுகள். கோட்டபாய ராஜபக்ச குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார். எல்லாம் என்ன? ஊழல் மோசடி சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுகள், இடம் சம்பந்தமான குற்றச்சாட்டுகள். ஆகவே இங்கே பொருளாதாரம் பணம் மட்டும்தான் சம்மந்தப்பட்டிருக்கு, இங்கே கொலை குற்றச்சாட்டுகள். அப்போ கொலை குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக இவர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் உள்வாங்க படையில் என்ற அந்த அடிப்படையில் வைத்து பார்க்கின்ற பொழுது இனி வருங்காலங்களில் இந்த ரகசிய நாகர்களுக்கான பிரதான காரணம் ராஜபக்சர்கள கைதாக இருக்கலாமோ என்ற செய்தி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நாங்கள் சொன்ன விஷயம்தான். இஷாரா செவ்வந்தி, கெகல் பத்ர பத்மே, சம்பத் மெனம்பெரி, இந்த சம்பத் மெனம்பெரியிட்ட இருக்கிற தொடர்பை வைத்துக்கொண்டு தான் ராஜபக்சர்களுக்கும் இந்த பெரிய தாக்குதல்களுக்கும் இடையே தொடர்பு இருக்குமோ என்ற கேள்விகளும் எழுந்திருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் சரத் பொன்சேகா சொன்னதை வைத்து பார்க்கின்ற பொழுது கடத்தல் சம்பவங்களோட கோட்டபாய ராஜபக்சவுக்கு தொடர்புன்னு சொல்லியிருந்தார் 2009 போர்ச்சூழலில். அப்போ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த உயிர்த்தனார் தாக்குதலுக்கான பிரதான காரணம் அந்த ஆட்சி மாற்றம் என்று சொல்கின்ற பொழுது இந்த ஆட்சி மாற்றத்துக்காக இவர்கள் செய்த விடயம் என்னென்ற கேள்வி எழுகின்றது. அதற்கு பிறகு சரத் பொன்சேகா இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறார். இந்த கோட்டபாய ராஜபக்சவுக்கு மைத்திரிபால சிறிசேன உதவி செய்திருந்தார். சரத் பொன்சேகாட்டேருந்து தன்னை காப்பாற்றுமாறு சொல்லியிருந்தார் என்ற விஷயத்தையும் சொல்லியிருந்தார். அதற்கு தன்னை ஒரு பெரிய தலைவராக நினைத்து கொண்ட மைத்திரிபால சிறிசேன அவருக்கு உதவி செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டார். ஆகவே இவர்கள் ஒரு காலகட்டத்தில் வேற்று ஆட்களாக இருந்தாலும் கூட, எதிரெதிர் திசையில் இருந்தாலும் கூட, ஒரு காலகட்டத்தில் மைத்திரிபால சிறிசேனவும் ராஜபக்ச குழாமினரும் ஒன்று சேரின. ராஜபக்ச குழாமினர் சில குற்றச்சாட்டுகள் மறைக்கப்படுகின்றது. என்ற தேர்தல் காலங்களில் தேர்தல் பரப்புரைகளுக்காக இராணுவ அதிகாரிகளை பயன்படுத்தியிருந்தார்கள், போலீஸ் அதிகாரிகளை பயன்படுத்தியிருக்கிறார் என்ற குற்றச்சாட்டுகள் யார் மேலும் முன்வைக்கப்பட்டது? ராஜபக்ச குழாமினர் மீது. ஆகவே அதற்கு பிறகு அந்த காலகட்டத்தில் இதுக்கு யார் நடவடிக்கை எடுத்திருக்கணும்னு பார்த்தீங்கன்னா மைத்திரிபால சிறிசேன நடவடிக்கை எடுத்தாரான்னு கேட்டால் இல்லை. அப்போ அங்கேயும் ஒரு சிக்கல் தன்மை ஒன்று இருக்கின்றது. ஆக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த அரசாங்கங்களை தங்களை கைக்குள்ளே வச்சிருந்தார்கள். யார்? ராஜபக்ச குழாமினர். அதில் குறிப்பாக கோட்டபாய ராஜபக்ச கூட ரணில் விக்ரமசிங்கே என்னதான் ஜனாதிபதியாக வந்திருந்தாலும் கூட ஏதோ ஒரு வகையில் ரணில் விக்ரமசிங்கவும் ராஜபக்சர்களும் இணைந்து ஒரு ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு சூழலால் முன்னே ஆட்சியில் இருந்திருந்தது.
ஏதோ ஒரு வகையில் விட்டு கொடுப்புகளுக்கு இடம் வச்சு தான் அங்கே ஆட்சி நடந்தது. ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலை. என்றால் ரணில் விக்ரமசிங்கே அங்கே தேசிய பட்டியல் மூலம் உள்ளே வந்த அவர் இந்த அவசர காலநிலை காரணமாக தான் ஜனாதிபதியாகவே வாரார். அப்போ அவராலேயும் ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலை இருந்தது. அப்போ அடுத்த தேர்தலில் அவர் ஜனாதிபதியாக வந்தால், யார் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஜனாதிபதியாக வந்தால் ஏதோ ஒரு வகையில் ராஜபக்சர்களுக்கு சார்பான ஒரு நிலைப்பாடை தான் எடுப்பார் என்ற விமர்சனமும் அந்த காலங்களில் சொல்லப்பட்டதுதான். ஆனால் ஆட்சி மாற்றம் இப்படி வந்தபடியா இப்போ ராஜபக்சர்களுக்கு ஒரு சிக்கல் ஒன்று இருக்கின்றது. ஏன்னு பார்த்தீங்களா, கூட்டணி என்று பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு வகையில் இந்த இடதுசாரி கட்சிகளுடைய இந்த கூட்டணியோடு தான் இது இருக்குது. இங்கே இந்த ஒரு வலதுசாரி கட்சியும் சேர இல்லை. வலதுசாரி கட்சி சேர்ந்தால் விட்டு கொடுப்புக்கு இடம் இருக்குது. அப்போ இந்த ராஜபக்ச குழாமினர் தங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இப்போ இல்லை. அப்போ இந்த விஷயங்கள் இவ்வாறு கேட்க இன்னொரு விடயத்திலையும் நாங்கள் இதை பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜேவிபிக்குள்ளே சண்டை இருக்குது. முதல் என்பிபிக்கும் ஜேவிபிக்கும் தான் சண்டைன்னு சொன்னவர்கள் இப்போ ஜேவிபிக்கும் சண்டை என்ற விமர்சனம் முன்வைக்கப்படுகின்றது. ஆகவே இந்த சண்டைகளை பயன்படுத்தி கொண்டு நாமல் அல்லது மஹிந்த ராஜபக்ச போன்றவர்கள் தங்களை பாதுகாத்து கொண்டால்தான் சரியே ஒழிய, இல்லாவிட்டால் இவர்கள் மேலே இனி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற தகவல் தான் அரசியல் வட்டாரங்களில் இருந்து வெளிவந்து கொண்டிருக்கின்றன. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த அரசாங்கம் இந்த விடய சம்பந்தமாக என்ன நடவடிக்கை எடுக்க போன்றது என்பதனை. இப்படியாக பல விடயங்களுடைய அரசியல் பரப்பில் வெளியாக கொண்டிருக்கின்றன. அந்த விடயங்களை தெரிந்து கொள்வதற்காக ஜெஃப்னா அப்படியே சேனலோட இணைஞ்சிருங்க. நன்றி, வணக்கம்.